ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா காலையிலேயே பருத்தி எடுக்க வந்தாச்சு. ஏன்னா பருத்தி எடுத்தா தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு. 5 ரூபா 10 ரூபா வேறு நம்ம விவசாயம் பார்த்தா தான் நம்மளுக்கு சாப்பாடு. அதை விட்டு கூட்டம் கூடி நடிகர் பின்னாடி போயிட்டு உயிரை விட்டால் நம்மளுக்கு சாப்பாடு போகுமா? போடாது. நம்முடைய தாயும் தோப்பனையும் நம்ம வணங்கணும். அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுவோம். அவங்கள நம்மளை தெருவில் விடாமல் இருந்தது. எலெக்ஷனுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அரசியலுங்கிறது கற்றுக்கிட்டு வரணும். நடிப்புங்கிறது இப்படி கையும் காலையும் ஆட்டினா நடிப்பு ஈஸியாக பண்ணிடலாம். அதை விட்டுக்கிட்டு வந்த உடனே தமிழ்நாட்டில் டிவிக்கு டிஎம்கே இது ரெண்டும் தான் இருக்கு. ஏன்னா மற்ற கட்சியெலாம் எங்கே போச்சு? அவங்கெல்லாம் ஆதி காலத்துலேருந்து இருக்காங்க. கட்சினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறது தான் முதலமைச்சராக வர முடியும். ஏன்னா இப்போ இருக்க முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒவ்வொரு ஊரில் எவ்வளோ ஓட்டு இருக்குது என்ன இருக்குன்னு சர்வே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு டிவிக்கே எடுக்கணும். இந்த ஜாதிக்காரங்க ஓட்டு போடுவாங்களா? இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா? நம்ம இந்த ஊரில் எவ்வளோ ஓட்டு இருக்குது? 50,000 ஓட்டு விழுமா? முதல்ல சர்வே எடுங்க. ஏன் தாத்தா பாட்டிகிட்ட போய் டிவிக்கே அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் நம்புவாங்களா? முதல்ல ஓட்டு சின்னத்தில் உங்கள் ஓட்டு இது எங்கன்னு இருக்குன்னு பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா கை இருக்கும், 2வது சூரியன் இருக்கும், 3வது தாமரை இருக்கும், 4வது ரெட்டலை இருக்கும். இவங்களை தாண்டி தான் கீழே இருக்கணும். போனவொடனே தாத்தா என்ன செய்வார்? சூரியன் எங்கே இருக்குன்னு பார்த்து குத்துவார். பாட்டி என்ன செய்வார்? ரெட்டலை. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கார். அப்பவே விதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. 1949 ஆரம்பிச்ச கட்சி தொண்டர்களை ஃபுல்லாக அழிச்சிருவேன்னா அது முடியாது. முதல்ல விவசாயத்துக்கு என்ன பண்ணலாம்? அரசியல் அதை பேசுங்க. விவசாயத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். பஸ் டிரைவர்களுக்கு நமக்கு சம்பள உயர்வு, டீச்சர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு, இளைஞர்களுக்கு ஏதாவது உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது பேசி மக்கள்கிட்ட சொல்லதுக்கு அப்பனா தான் முதலமைச்சராக வர முடியும். இப்போ இருக்க முதலமைச்சர் என்ன செய்யறாங்க பார்த்தீங்களா? உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், மருத்துவ முகாம் திட்டம், மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபா, இளைஞர்களுக்கு 1000 ரூபா, காலை உணவு திட்டம். ஒரு முதலமைச்சர்னா மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் முதல்ல அந்த மாதிரி விஷயத்த பேசிப்பலாம். அரசியல் உடனே மைக்கு கிடைச்ச உடனே அப்படி பண்ணிடுவேன், இப்படி போய் வெட்டிடுவேன், குத்திடுவேன். ஸ்டாலின் அங்கிள் 10 ரூபா பாட்டிலுக்கு, 10 ரூபா பாட்டிலுக்கு. முதல்ல அரசியல்ல என்னன்னா கொஞ்சமாவது கற்றுக்கோங்க. உண்மையிலே சீமான் அண்ணா வந்து நல்லா சொல்லியிருக்காரு. வேலுநாச்சியார், அறிஞர் அண்ணா ஒவ்வொருத்தருடைய போட்டாங்க வைக்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னா தெரியுமா? முதல்ல அதை கற்றுக்கோங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சால் தான் நம்ம பேச முடியும். அது தெரியாம போட்டா வச்சுட்டு மாலையை மட்டும் அள்ளி போட்டா. உண்மையிலே சீமான் அண்ணா நல்லா பேசுறாரு. அப்புறம் ஒரு டிவிக்கே கட்சிக்காரங்க நாங்கள் 2026 ஆட்சி பிடிப்போம். ஏன்னா முதல்ல உங்கள் கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் வந்து எல்லா ஊர்லேருந்து வந்த கூட்டம். 1,00,000 பேர் கூடனா அதில் 10,000 பேர் பெரியவங்க, 10,000 பேர் சின்ன குழந்தைங்க, ஒரு 20,000 பேர் ஓட்டே இல்லாதவன்டா, 15-16 வயசு உள்ளவன்டா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோடா. அவன் விஜயை பார்க்க வரான்டா, ஒரு நடிகனை பார்க்க வந்திருக்கான். அவன் ஓட்டு விழுமாடா? முதல்ல அவனுக்கு ஓட்டு இருக்கா? அந்த ஊரில் மாவட்டத்தில் ஓட்டு இருக்கா? அவன் ஓட்டு போடுவானா? இல்லைன்னா ஓட்டு லிஸ்ட்டா எடுக்க சொல்லுங்கடா. முதல்ல போய் சர்வே எடுங்க. இந்த மாவட்டத்தில் இது போல் ஓட்டு விழுமா? அதை வந்து டிஎம்கே எப்போவே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அது தைரியமாக இருக்குடா. இப்போ நானும் சொல்லுதேன்டா, நான் வந்து ஒரு டிஎம்கேயோட விசுவாசி தான். ஆனால் வந்து எனக்கு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ ரொம்ப பிடிக்காது. எனக்கு பிடிச்ச ஒரே தலைவர் கலைஞர்டா. கலைஞரோட வாய்ஸை நீங்கள் கேட்டு பாருங்கடா. ஏன்னா முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா கூட கலைஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களே அப்படின்னு தாண்டா பேசுவாங்க. அதுதாண்டா அரசியல் நியாயம். நீ பேசுறதெல்லாம் உண்மையிலே மக்களுக்கு கூட அடுக்குமாடா. இளைஞர்களானா ஓட்டு போட்டுருவோம். ஆனால் அந்தந்த ஊர் அந்தந்த மாவட்டத்தில் ஜாதி வாரியாக முதல்ல ஓட்டு இருக்குது. நல்லா அதை புரிஞ்சு முதல்ல ஓட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கோ. இந்த ஜாதிக்காரன் ஓட்டு போடுவானா? எலெக்ஷன் வந்தோன்னா ஒன்று சேர்ந்துக்கிடுவான்டா ஜாதிக்காரன் பிள்ளா. ஓட்டு உனக்கு விழுமா? முதல்ல உண்மையிலே சொல்லுதேன் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டத்துக்கு போகாதீங்க. உயிரிழப்பை தடுங்க. உண்மையிலே சொல்ல ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு மீட்டிங் நடக்கு, தண்ணி பாட்டில் கொடுக்காங்க, பிஸ்கட் கொடுக்காங்க. இப்போ கூட இடையில நடந்தது, டிஎம்கே வந்து பை நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. ஆமாடா, அதுதான்டா எலெக்ஷனோட ஒரு யுக்தி. அதை புரிஞ்சுக்கோங்கடா. நீ தண்ணி பாட்டில் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, தண்ணிக்கு ஏங்கி 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 கிடந்து உனக்காண்டி காற்று கிடந்து செத்துருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு அறிவிப்பு இல்லைன்னா நேரில் போய் ஏதாவது ஒரு சந்திப்பு? மக்களை சந்திக்கணும்டா. முதல்வராக இருந்தால் கரூரில் இருந்து அன்னைக்கு அங்கேருந்து சென்னையிலேருந்து கரூருக்கு ஒடியாரலாம். நைட்டு அவருக்கு எவ்வளவு உடம்பு முடியாமல் இருக்குது. ஒடியாந்து வந்து மக்களை நைட்டு பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லி நிதி அறிவிக்கார்லாம்.
நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இந்த மாதிரி என்னுடைய சகோதரர்கள் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல், ஒரு இரங்கலாவது சொல்லிட்டு போயிருக்கலாமடா. இப்போ 20 லட்ச ரூபா அறிவிச்சு என்ன புண்ணியம்? ஓட்டில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் கற்றுக்கோங்க, எலெக்ஷன்னா கற்றுக்கோங்க. விவசாயிகளுக்கு என்ன பண்ணலாம், மக்களுக்கு என்ன பண்ணலாம், வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு என்ன பண்ணலாம், அப்படி வந்து எலெக்ஷனில் பேசி ஓட்டு வாங்க பாருங்கள். முதல்ல சர்வே எடுங்க, உங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு முதல்ல எடுங்க. ஏன்னா ஒரு இளைஞர் கரெக்டாக சொல்லியிருக்கிறார், விஜயோட பையனுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கா, மனைவிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்காடா? முதல்ல ஏன் அதையாவது புரிங்கடா. அவங்கவுங்க பொண்டாட்டிய பிள்ளையெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்கடா, நம்ம ஏன்டா கடந்து சாகணும்? யாரு நல்லது பண்ணுதாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள வாழ வைங்க. உண்மையிலே சொன்ன இளைஞர்கள் வேண்டாம், இனிமே இந்த உயிரிழப்பு வேண்டாம், யாரும் கூட்டம் கூடாதீங்க. இந்த மாதிரி உயிரிழப்பு இனிமேல் சிறு குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் இழக்க வேண்டாம்.